செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு என்பது அதிகரித்து வந்தது. குறிப்பாக இன்று அதிகாலை எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியது போல அடர்ந்த பனிப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலையில் செல்பவர்கள் தங்களுடைய வாகனங்களை முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து பயணித்து வருகின்றனர். குறிப்பாக சாலையில் செல்வோர்கள் வருவோர்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அடர்ந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் புகழ்பெற்ற அமைப்பின் தலைமை பீடமான தியாகராஜ சுவாமி ஆலயம் உடைய ராஜகோபுரங்கள் தெரியாத அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பனிப்பொழிவு வெண்போர்வை போர்த்தியது போல இருந்து வருகிறது. குறிப்பாக கமலாலய திருக்குளம் முழுவதுமாகவே இன்று தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அடர்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் ஊட்டியில் உள்ள ஊட்டியை போன்று ஒருவருடைய தட்பவெப்ப நிலையை அனுபவித்து வருகின்றனர். இதனால் மிகுந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக ரயில்வே இருப்பு பாதை தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவானது காணப்படுகிறது. இதனால் ரயிலின் வேகம் குறைந்த அளவில் இயக்கப்படுவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக இன்று பனிப்பொழிவால் தற்போது நெல் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நெல்லுடைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்பதால் உடனடியாக அதிகாரிகள் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தங்களுடைய வேண்டுகோளை அரசுக்கு வைத்து வருகின்றனர். இது பனிப்பொழிவால் நெல் ஈரப்பதம் அதிகமானால் அவர்களுக்கு மிகுந்த எடை அதிகமாகி அவர்களுக்கு பொருளாதார இழப்புக்கு உள்ளாகும் நிலையும் விவசாயிகள் அனுபவித்து வருவதால் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பார்லதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.